இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் கன்ஃபவுண்டிங் கம்பவுண்டிங். பணம் வளர்றது வெறும் ஹார்ட் ஒர்க்னால மட்டும் இல்லை, டைம் ப்ளஸ் கம்பவுண்டிங் பவர்னால தான். சிம்பிளாக சொல்லணுன்னா கம்பவுண்டிங்கிறது பணத்தை உருவாக்கும், அந்த பணம் இன்னும் அதிகமான பணத்தை உருவாக்கும். எக்ஸாம்பிள், மிஸ்டர் வாரன் பஃபெட் அவரோட மொத்த சொத்தில் 96% சொத்து 65 வயசுக்கு அப்புறம் தான் சம்பாதிச்சாரு. காரணம் லாங் டேர்ம் காம்பவுண்டிங். நம்ம மூளை நேர்கோட்டில் தான் சிந்திக்கும், ஆனால் பணம் வளர்றது எக்ஸ்போனென்ஷியல். அதனால தான் காம்பவுண்டிங் ஒரு மேஜிக் மாதிரியும் தெரியுது. நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்னா ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் தேடுறது இல்லை, நிலையான ரிட்டர்ன்ஸை ரொம்ப காலத்துக்கு மெயின்டைன் பண்ணுறது தான். மிஸ்டர் ஜிம்மை விட மிஸ்டர் பஃபெட்டோட ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருந்தாலும் மிஸ்டர் பஃபெட் அதிக காலம் இன்வெஸ்ட் செஞ்சதுனால அவரோட சொத்து தான் பெருசு. காம்பவுண்டிங் ஒரு ஸ்னோபால் மாதிரி, சின்னதாக ஆரம்பித்தாலும் நேரம் ஆக ஆக ஒரு பெரிய ரிசல்ட் கொடுக்கும். உங்களுக்கு டக்குன்னு வர வளர்ச்சி தேவையே இல்லை, வருஷக்கணக்காக தொடர்ற ஒரு சின்ன வளர்ச்சியே போதும். காம்பவுண்டிங்கோட ஃபர்ஸ்ட் ரூல், நெவர் இன்டரப்ட். பொறுமை தான் இங்கே பெரிய திறமையே. இதில் ஒரு பிரச்சனை இருக்குது, மனுஷனோட வாழ்க்கை மாறிட்டே இருக்கும், அதனால் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் கஷ்டம்தான். லெசன் ரொம்ப சிம்பிள் தான், அதிக காலம் சின்ன மாற்றங்கள் ரெண்டும் சேர்ந்தா மாபெரும் வெற்றி. அதிக ரிட்டர்ன்ஸ் பின்னாடி ஓடாதீங்க, கன்சிஸ்டன்சி தான் ரியல் பவர். கடைசியாக ஸ்னோ மெத்தட், சின்ன மாற்றங்களுக்கான காரணம். ஸ்டார்ட் ஸ்மால், நெவர் இன்டரப்ட், அப்சர்வ் லாங் டேர்ம். Wealth naturally will flow. Pay attention, this will help you to build the wealth. See you in the next video.